வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார், ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேச எந்திரிச்சு ஒரு நிமிஷம் கூட ஆகல, மைக்கை நிறுத்தக்கூடிய லெவலுக்கு சபாநாயகர் வந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவரை எதிர்க்கட்சி தலைவர் ஆகி வந்து ஒரு பிரச்சனையை எழுப்பும் போது இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதும், அதே போல் கார்கேக்கும் நேற்று மைக் ஆஃப் அப்படிங்கிறது பண்ணியிருக்கு. இப்போ சபாநாயகர்களுக்கு வேறு வழி இல்லை, ஆட்கள் அதிகமாக வந்துட்டாங்க, பேச விடக்கூடாதுங்கிறது தான் கடைசியாக அவங்களுக்கு இருக்க ஒரே வழியாக எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? இந்த சபாநாயகரை பொறுத்தளவுக்கு இவர் ரொம்ப ஒரு வன்மம் மனம் படைத்த, பார்க்க அப்படியே சாதுவாக தெரிஞ்சால் கூட மிக மோசமான, உள்ளுக்குள்ளே ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி மிக ஒரு மோசமான ஒரு எண்ணம் கொண்ட ஒரு சபாநாயகராக தான் இந்த 2 நாளாக நம்மளை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி 5 வருடம் பார்த்தது கூட இது அடிவரடி அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, பாஜகவோட ஒரு கட்சி, அவர்களுடைய வாய்ப்பளித்த மோடிக்கு விசுவாசமாக இருக்குது, முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முர்மு அப்படி தான், இவர் அப்படி தான் அப்படின்னு பார்க்கலாம். சரி, ரைட்டு, இப்படி ஒரு வாய்ப்பாக நமக்கு. ஏன்னா பல நிறுவனங்களில் கூட பார்த்தா என்ன பண்ணுவான் அப்படின்னா, திறமையானவர்களை காலி பண்ணிவிட்டு திறமையற்றவர்கள் அவனை இங்கேருந்து இந்த கம்பெனிலேருந்து தூக்கி போட்டோன்னா வெளியே போனால் அவன் செல்லா காசு ஆகணும், சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணுன்றவனை கூப்பிட்டு தலைமை பதவி கொடுத்து வச்சுருவான். எப்படின்னா, பல முதலாளிகள் சைக்கோக்கள் தான். எப்படின்னா, அவன் அதாவது ஏன் சர்வதேச அளவில் நீங்கள் பெரிய நிறுவனங்கள் இருக்குது, அந்த நிறுவனங்கள்லாம் எப்படி அவ்வளோ பெருசாக வளர்ந்தது அப்படின்னா, தற்புகழ்ச்சி இல்லாத எல்லாத்தையும் கடந்த முதலாளிகள் இருக்கிறதுனால அவன் எந்த அளவுக்கு இவன் ஞானம் பெறுறது மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும். நீங்கள் எப்படி ஒருத்தர் சன்னியாசம் வாங்கிட்டு போய் ஞானம் பெறுறான், இது எந்த மதமாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே போய் எல்லாம் கடந்த நிலைக்கு போயிடறான் இல்லை, அதே மாதிரி தான் பிஸ்னஸ்லேயும். நீ இவன் இப்படி தான் இருப்பான், சம்பளம் இவனுக்கு கொடுக்கலைன்னா நான் இதே வாய் தான் நம்மளை நாளைக்கு வையும், இவனை எப்படி வேலை வாங்குற அளவுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறது, இப்படின்னு எல்லாம் பகுத்தாய்ந்து நடக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் உலகத்தில் டாப் 4 கம்பெனி இருக்குது. அதுக்கு அடுத்த லெவலில் இந்தியன் கம்பெனிஸ், நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, அதை கீழே தரம் தாழ்ந்து இறங்கி போய் முதலாளி வந்துட்டாரா எந்திரிக்கணும், அவர் கையில் தான் சம்பளம் வாங்கணும், இன்னும் பல கூமுட்டைகள் இருக்கேன் நம்ம ஊர்லலாம். அது டுபாகோ, இதே நாங்கள் கார்பரேட்டோட இணைக்கலை, இந்த மாதிரி கூமுட்டைகள் இன்னும் நிறையா பேர் இருக்கான், மத்திய அமைச்சராக இருந்தவங்கலாம் இருக்கான். இவங்கெல்லாம் என்ன தரம் இருக்குன்றது தெரியல. ஸோ இப்படிப்பட்ட முதலாளிகள்லாம் என்ன நினைப்பான்னா, இவன் வந்தவொடனே எந்திரிக்கணும். நல்ல தரம் வாய்ந்த, அறிவு சார்ந்த, நல்ல ஒரு பெரிய டேலண்டட் பிஸ்னஸ் மேன் அதை நினைக்கவே மாட்டான். தோளில் தைய. ஏன்னா இவன் நினச்சா நம்மளை பார்க்க முடியாது. நாளைக்கு இவன் வெளியே போயிட்டானா கூட இவன் நம்மளை பார்த்துட முடியாது. அது நம்மளை டக்குன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கவே இல்லை, வேறு எங்கேயுமே வெளியில் பார்க்கவே முடியாது. நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் இவன் மேலே தோளில் கை போடுறதுனால நம்மளுடைய தரம் எந்த வகையிலையும் குறைஞ்சிடாது. அவனுடைய தரம் என்ன கூடும், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு மன சந்தோஷம் வரும். இல்லை, முதலாளி நம்ம கூட அவ்வளோ க்ளோஸாக இருக்காருன்னு இப்படி பார்க்குற முதலாளிகள் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாகிடலாம். ஆனால் சில டுபாக்கூர் முதலாளிகள் என்ன பண்ணுவான், தன்னை இது பண்ணணும், தன்னை மீறி போயிடக்கூடாது. ஆனால் அவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு டம்மி பீசத்துக்கு தலைமை பதவியில் போட்டுறான். அவன் ஏன் எங்கேயுமே போக மாட்டான். காரணம் என்னென்னா, இவன் இந்த கம்பெனிலேருந்து தூக்கி போடப்பட்டால் வெளியே போய் பிச்சை தான் எடுக்கணும். இவன் செலக்ட் பண்ணுறவனு அப்படி தான் செலக்ட் பண்ணுவான். இவன் வெளியில் போனான்னா வெளியில் நிற்கவே கூடாது. அதனால் அப்படி ஒரு ஆளை தூக்கி போட்டிங்கன்னா காலத்துக்கு நாய் மாதிரி காலை நக்கிட்டே கிடப்பான். ஏன்னா சில தொழிலை விவரம் தெரிஞ்சவங்களை வச்சு கற்றுக்க கொடுத்துருவான். அவனை கற்றுக்க வச்சுக்கிட்டு அரை வரையா ரைட்டு ஓகேவா போட்டுருவியா, இந்த இது கரெக்டாக பண்ணிடுவியா அப்படின்ற அளவுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும், நீ எக்ஸ்பர்ட்டாக இருக்குன்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு குரூப் இயங்கும். எக்ஸ்பர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. எக்ஸ்பர்ட்டை வச்சுக்க கூடாது ரொம்ப நாளைக்குன்றதுலையும் தெளிவாக இருப்பாங்க. அவன் காலை நக்கியாக கிடக்கணும் அப்படின்னா இவனும் காலை நக்கி தயாராக இருப்பான். ஏன்னா காலை நக்கிறது மட்டும்தான் இவனோட தகுதியாக இருக்கும். அவன் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறத வச்சு ஓட்டினா போதும். அப்போ தான் இவனை வஞ்சிக்கிட்டே இருக்க முடியும். அப்போ தான் இவன் நமக்கு அடிமையாக இருப்பான்ற மனநிலையில் பல முதலாளிகள் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தான் என்னென்னா, இப்போ நம்ம ஓம் பிர்லா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சபாநாயகர். நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன கதையை புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம், அதை ஒட்டி பார்த்தா ஓகே. ஸோ அந்த வகையில் என்னென்னா, கடந்த முறை ஆட்சியில் இருந்தப்போ அந்த வகையில் ஒரு நல்ல தொழிலாளியாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இப்போ 2வது முறையும் நம்மளை தேர்வு செய்கிறாங்க அப்படிங்கும்போது அடிமையாக, அப்போ நம்ம ஒரு இதாகிடுவோம்ல, ஒரு புலங்காயுத அடைஞ்சிடும். தலைவன் நம்ம மேலே தனி பாசம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தலைவனுக்கு நம்ம அடிமை. இனிமேல் எக்காலத்தில் அடிமை. இன்னும் வயசாகிடுச்சு, 70 வயசு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் இருந்தோன்னா கூட நம்ம காலத்துக்கும் போதும், சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இன்னொரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிர்லாவோட பொண்ணு என்ன
யூபிஎஸ்சி தேர்வில் பாஸ் பரிசு எழுதாமலே அப்படின்னு சொல்லி தகவல் வருது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ். அப்போ எப்படின்னு பாருங்க, அந்த பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஏதாவது யூபிஎஸ்சி பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி பெற்றுட்டு இருந்ததா, இல்லை எங்கேயாவது போய் ஐஐடியில் போய் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. அது ஒரு அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மாடலிங் பண்ணக்கூடிய ஒரு அரைகுறை மாடல். அப்போ இதெல்லாம் யூபிஎஸ்சியில் பாஸ் பண்ணுச்சுன்னா என்ன தான் கணக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் காலில் விழுந்து தானே கிடக்கணும். புரியுதா? உங்களுக்கு தேவையான பூராமே செய்கிறாங்க அப்படிங்கும்போது யார் செய்வா அப்படின்னு. இப்போ ஒரு மனிதன் இருக்கான், 4 முட்டா பிள்ளைகளை பற்றி வச்சுருக்கான், ஒன்று வேலைக்கு ஆகாது, ஒன்று அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு கேமரா ஆடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு. இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆக்கிறதுக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் தானே உங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும். நான் ஓம் பிள்ளாவை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு கணக்கில் இருக்கும்போது அப்புறம் மைக் ஆஃப் பண்ணாமல் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்க தான் செய்யும். அப்போ என்ன அது ஒரு வகை. தனக்கு வாரி வழங்குறாங்க, நம்ம குடும்பத்தையே வளர்த்து விட்றாங்க அப்படின்றது ஒரு வகையாக இருந்தால் கூட, இன்னொரு வகை என்னென்னா, நம்மளை தலைவன் திருப்பி நிறுத்துறாரு, என்னை நிறுத்தி நீ ஆள் நிறுத்தி என்னை ஒழிக்க பார்க்குறியா, உன்னை நான் பேச விட்டா தானேவா பார்க்கலாம் அப்படின்ற இம்மெச்சூரிட்டி. அதாவது என்னென்னா, அந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு தலைவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி சிரிச்சிட்டே பேசாமல் பாஸ் பண்ணி போயிடுவாங்க. எல்லாம் பேசுகிறீங்களான்ட்டு பேச விட்டுட்டு அதை அவை குறிப்பிலேருந்து கூட நீக்கலாம், எல்லாம் பண்ணால் நான் பேச விடாமல் மைக்கே நான் ஆஃப் பண்ணுவேன் அப்படின்றது அது அவரை சொல்லனா கூட சாதாரண ஒரு கொத்தடிமை புத்தி தான் அது. அப்படின்னு யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு, நம்மளை சந்தோஷமாக வச்சுருக்க யாருக்கோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்றதுக்காகவும், நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய, நமக்கு வாழ்வளித்திருக்கக்கூடிய பகவானுக்கு நம்ம ஏதோ நன்றி கடன் பண்ணணுன்றதுக்காகவும் அந்த கை மைக்கை நோக்கி போகுது, சுவிட்சை நோக்கி போகுதுன்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இவர் இந்த பக்கம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து பிஜேபி அரசு பதவி ஏற்ற நேரமாக என்னன்னு தெரியல, மாட்டிக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி இருக்குது. 3 நாளில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கூரை இடிஞ்சு விழுது, பில்லர் சாயுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி குஜராத் ராஜ்கோட் வரைக்கும் வந்திருக்கு, டெல்லியில் தொடங்கி குஜராத் வரைக்கும். அப்படின்னும் போது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? மழைக்கு இது ஒழுங்காக கட்டினா தானே, இவங்களுக்கு அறிவு இருக்கவனை வச்சு கட்டினா தானே. அதாவது நீங்கள் இப்போ பீகாரில் 3வது பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு, 5வது பாலம் ஒரு வாரத்தில் 5 பாலங்கள் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலம், அதில் 2 பாலம் இன்னும் திறப்பு விழாவே காணலை. அப்போ இந்த தண்ணிக்கே விழுந்துச்சுன்னா, இப்போ மதுரையில் கல் பாலம் இருக்குது, இந்த பாலம் இது பிரிட்டிஷ்காரன் கட்டினது 110 வருஷம் ஆச்சு. வைகை ஆற்று பாலம் இன்னும் கின்னு நின்றுக்கிட்டு இருக்கு, 110 வருஷம் ஆச்சு பிரிட்டிஷ்காரன் கட்டினது. கடலில் கட்டியிருக்காங்க இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ராமேஸ்வரத்துக்கு பாம்பன் பாலம். அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ரயில் பாலம் அப்படியே இருக்குது. அதற்கு அப்புறம் இந்திரா காந்தி காலத்தில் கட்டின 40-50 வருஷமாக கடலுக்கு நடுவில் கட்டின பஸ் பாலம் அப்படியே இருக்குது. ஆனால் ஒரு ஆற்று பாலம் கட்டக்கூட வழி இல்லாத வக்கற்ற முட்டாள்தனமான ஒரு அரசு, கோமாளி அரசு பீகார் ஆண்டுட்டு இருக்கு. அந்த பீகார் மக்களும் தொடர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதில், இதுக்கு முன்னாடி பீகாரில் பாலம் கட்டல இல்லையானா இருக்குது. இந்தளவு கேவலம் இல்லை. அப்போ இதில் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்தாங்கன்னா, 100 ரூபா ஒரு பாலத்துக்கு 100 ரூபா ஒதுக்குறான்னு வைங்களேன், 80 ரூபா இவங்க திருட்டு 20 ரூபா கொடுத்தா அவன் எப்படி கான்ட்ராக்டுக்கான பாலம் கட்ட முடியும்? வெறும் மண்ணை வச்சா கட்டுறது. அப்படி கட்டினதுனால தான் விழுந்துருச்சு. அவன் சொல்லிட்டான், ஐயா அது முடியாது, நீ சாப்பிடு, கமிஷன் 20% வாங்குறது கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை 40% கேள்விப்பட்டிருக்கேன், 50 60% 70% நீ கமிஷனாக உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டோன்னா 40%ல் எப்படிடா பாலம் கட்டுறது அப்படின்றதோடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம். இவங்களை ஆட்சியில் நாடு முழுவதும் வைத்திருந்தால் இந்த இந்திய நாடு பூரா இல்லை பாலங்கள் இடிஞ்சு விழுந்துக்கிட்டே தான். ஆற்றுல கட்டின பாலம் ஆற்றோட போயிடும், அவ்வளோதான். அதுதான் ஆற்று பாலம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் போயிட்டுருக்கு. இவங்க முட்டா கூவைகள்ன்றது தெரிஞ்சது தான். சரி, நம்ம பக்கம் வரல, அவன் ஊரில் பாலம் கட்டி அவனே இழிஞ்சு ஆகட்டும் நம்ம கண்ணா, அப்படி தான் நம்ம விட வேண்டியது. இல்லை இப்போ இந்த ஏர்போர்ட் மாதிரியானதெல்லாம் சர்வதேச முனையமாக மாற்றுறாங்க, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அவமானமாகாது. சென்னை ஏர்போர்ட்டில் அந்த கூரை எதுக்கு விடுதுன்னு தெரியாத வாரட்டுக்கு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அவங்கள தான் பண்ணாங்க. அதான் அவங்கள நல்லவன்னு சொல்லிட முடியாது. அதாவது அவங்க டுபாக்கூர்னா இவங்க பயங்கர டுபாக்கூர், அவ்வளோதான். அவங்க கட்டினப்பே சென்னையில் கண்ணாடி விழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ அதை பூரா பிடிங்கி போட்டு இப்போ வேறு வேலை பார்த்துட்டாங்க, வேறு கான்ட்ராக்ட் கொடுத்து வேறு மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த போஸ்ட்டை வச்சு அது மேலே ஒரு மெட்டீரியலை வச்சு ஒரு குடம் மாதிரி இருக்க மெட்டீரியல் அதில் வச்சு கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதனால் கண்ணாடிகள் மேக்ஸிமம் விழுகிற மாதிரியா இல்லை, அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்குது.
இது வரைக்கும் நம்ம எந்த ஏர்போர்ட்லேயுமே இப்படி கேள்விப்படல. தாய்லாந்து ஏர்போர்ட்டு வந்து இப்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ரினோவேட் பண்ணாங்க. சிங்கப்பூர் ஏர்போர்ட் வேர்ல்டு நம்பர் 1 ஏர்போர்ட். அமெரிக்கன் ஏர்போர்ட்டு எத்தனை ஏர்போர்ட் இருக்கு, இப்போ ஃப்ளைட்டு கண்டுபிடிச்சோன்னே பிரிட்டிஷ்காரன் இருக்கான். அமெரிக்காவில் இத்தனை இது இருக்குது. இப்போ விமானங்கள் போயிங் ஃபுல்லாக அங்கேருந்து வருது, ஃப்ரான்ஸ்லேருந்து வருது. ஏர்பஸ்ஸு கம்பெனிலாம் அங்கே தான் இருக்குது. அவன் நாட்டில் கூட நம்பர் 1 விமான நிலையத்தில் சிங்கப்பூர் விமான நிலையம் தான் உலகத்தின் நம்பர் 1 விமான நிலையமாக தொடர்ந்து அந்த பரிசை வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா வருஷம் ரினோவேட் பண்ணுவேன், வருஷம் அதோட டிசைனே சேஞ்ச் பண்ணுவேன். நீங்கள் இன்னைக்கு போனீங்க அப்படின்னா 2010 போனப்போ ஒரு மாதிரியாக இருந்தது. 2013 போய் பார்த்தா இது என்னடா வேறு ஏர்போர்ட்டா அப்படின்னு பார்த்தா அதே ஏர்போர்ட்டு தான், இன்டீரியரே மாற்றிருக்காங்க. 2019 போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு ரூபத்தில் இருக்குது. அப்படி தேன் சொட்டுற மாதிரி லைட்டிங் கொடுத்துருக்கேன், அப்படி தேன் நம்ம மேலே கொட்டுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி என்னென்னா நல்லா இருந்தாலும் நம்ம தாண்டா அசைக்க முடியாத சக்தின்ற எண்ணம் கொண்டவர்கள் அவருக்கு இருக்காங்க. இவன் என்னென்னா இருக்கிறதுல எதெல்லாம் பிடுங்க முடியுமோ, எதெல்லாம் அடித்து மக்கள் காசை சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு, இப்போ இங்கே சென்னையில் விழுந்தது பூராமே காங்கிரஸ்காரன் பீரியடில் கட்டினது தான். அவங்க கொள்ளைக்காரன்னா இவன் டபுள் கொள்ளைக்காரன், ரைட்டா? இந்த விஷயத்தில் நம்ம மத ரீதியாக இது ரீதியாக அது இதுன்றதுலாம் வேறு. ஆனால் ஆட்சி ரீதியாக பார்த்திங்கன்னா அவங்களும் திருடன் தான். அவன் திருடன் தான், இவன் கொடூர திருடன். அவன் லைட்டாக போகிறப்ப வாயை பற்றி தோட மட்டும் பிடிக்கிட்டு போயிடுவான். இவன் எப்படின்னா செயினுக்காக கழுத்தை அறுத்து போட்டுருவான். கரன்னு அறுத்து ரத்த வெள்ளத்தில் போட்டுட்டு அந்த செயினி காதை அறுத்து தோட எடுத்துகிட்டு போகிற திருடன் இவன். அவன் சத்தம்லாம் வாயை பற்றி மயக்க மருந்து வச்சு காதில் தான். 2 திருடனும் 2 ஒன்று தான். பட் இவங்க ரொம்ப கொடூரமானவங்க அப்படின்றது இப்போ காட்டுது. இவங்களுக்கு அறிவும் கிடையாது. அவங்களுக்கு திருடிட்டு எதையோ ஒன்று கட்டி வச்சு ஒரு 5 வருஷம் தாங்குற மாதிரினாலும் பண்ணி வச்சுட்டு போயிடறான். இவன் கட்டி இன்னும் திறப்பு விழா பண்ணுறதுக்கு முன்னாடி 5 பாலங்கள் குஜராத்தில் இதில் பீகாரில் தண்ணியில் போயிடுச்சு அப்படின்னா போயிடுச்சு. இந்த 4 விமானம் இவங்க போயிடுச்சு அப்படின்னா இது பூரா இவங்க அடித்த கொள்ளை தான் காரணம். இல்லை, இப்போ அவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க, இந்த இடிஞ்சு விழுந்த ஏர்போர்ட்டு டெல்லியில் 2008-09 கட்டினது. அப்போ காங்கிரஸ் தான் பொறுப்பேற்கணுங்கிறாங்க. அப்போ இப்போ 8-9னா அதுக்கு பிறகு நீங்கிறது 10 வருஷமாக அதில் ரெனோவேட் பண்ணலையா, இல்லை அதை பராமரிக்கலையா, இல்லை அதை யார்ட்டையும் கான்ட்ராக்ட் விட்டவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு இப்படி பண்ணுறீங்களா? கட்டி விட்டவங்க மேலே பொறுப்புனா 10 வருஷம் நீங்கள் இப்போ அது ஒன்றுமே பண்ணலையா? அதுக்கு மினிஸ்டர்லாம் வச்சுருந்தீங்க இல்லை. இப்போ பீகாரில் பாலம் இடிஞ்சு விழுந்தப்போ இவன் ஆட்சியில் இருந்தான் அப்படின்பாங்க. யார் ஆட்சியில் இருந்தால்? இதே நிதிஷ்குமார் தான். விளங்காத நிதிஷ்குமாரும் பிஜேபி தான் கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க பீரியடில் இந்த போன 5 வருஷத்தில் கட்டினது தான் அந்த பாலம். இன்னும் திறப்பு விழாவே காணலையே, அதுக்குள்ளே அந்த பாலம் 3 இடத்துல வெடிஞ்சு விழுந்துருச்சு. ஸோ இது தேசிய அவமானமாக இருக்குது. இவங்கெல்லாம் வல்லரசு நாடாக போகிறோம், நாங்கள் உலகத்தின் 5ஆவதுலேருந்து 3ஆவது இடத்துக்கு வராங்க. எங்கடா நீங்கள் வெளியூர்லாம் போய் பார்த்துருக்கீங்களா இல்லையா? மோடி பார்த்துருக்காரு, நீங்கள் போய் பார்த்துருக்கீங்க. ஃப்ரான்ஸுக்கெலாம் போயிருக்கீங்களா? இல்லை ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு எதுக்காக போய் பார்த்துருக்கீங்களா? இந்த நாடெல்லாம் உலகம்லாம் எப்படி இருக்குது, இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளும் இவங்க எப்படி இருக்காங்கன்றத 5ஆவது இடத்துல இருக்கான் உலகத்துலேயே. இவங்க என்ன மானம் கட்டவங்க, என்ன வாயை வச்சு இவங்க பேசுகிறாங்கன்னு தெரியல. 500ஆவது இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன், புரியுதா? இங்கே உள்ள தரமும் கட்டிடத்துக்கான தரமும் எல்லாம் பார்த்திங்கன்னா 500ஆவது இடம் இன்னொன்று இருந்துச்சுன்னா அங்கே தான் இருப்பாங்க. 50ஆவது இடத்துல இருப்பாங்க. 5ஆவது இடத்த நோக்கி முன்னேறி தான் இந்தியா வல்லரசு ஆகும். எப்படி ஆகும்? ஒரு பாலம் கட்ட வக்கில்லன்னு காரி துப்புவாங்க வெளிநாட்டில். யூரோப்பியன்ஸும் சரி மித்தவனும் சரி எச்சியை காட்டி துப்புவாங்க. ஏன்டா உங்கள் ஊரில் இருக்க ஒரு ஆற்றுல ஒரு பாலத்தை கட்ட உங்களுக்கு வக்கும் துப்பும் இல்லை. நீ ஆட்சி பண்ணுற இடத்துல நீ சர்வதேச வல்லரசுன்னு சொல்லி பேசிக்கிட்டு பாரத் மாதாக்கு ஜெயின்னு கத்திட்டுறாங்க இவங்களாம். என்னத்தான் சொல்கிறது இவங்கள? இதில் யார் பரிதாபத்துக்குரியதுன்னா, அந்த மினிஸ்ட்ரியை கொண்டு போய் தெலுங்கு தேசத்துக்கிட்ட சந்திரபாபு நாயுடு கட்சியில் அந்த 37 வயசு நாயுடு ஒருத்தர் இருந்தார்ல, ராம்மோகன் நாயுடுன்னுட்டு, அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அவர் டெய்லி பேட்டி கொடுத்துட்ருக்காப்புல, இந்த பாலை இடிஞ்சதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு. 10 வருஷம் பாவம். அந்த தம்பி என்ன காரணமாகும்? அவன் போய் 10 நாள் தான் அது பதவி ஏற்று அது தெலுங்கு தேசத்தில் இருக்கவனு கூப்பிட்டு போய் அந்த இதை கொடுத்து அவன் என்ன பதில் சொல்ல முடியும்? அந்த அமைச்சரே என்னென்னா எப்போ கட்டினாங்கன்னு கேட்க தான் முடியும். கேட்டு அத்தாரிட்டியில் கேட்டு எப்போயா கட்டினாங்க, எந்த பீரியடில் கட்டினாங்கன்னு அவன் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் பேசவே முடியும். பதவி ஏற்ற 1 வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவன் தலையில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? தெலுங்கு தேசங்காரங்க அவனே பாவம் ஏதோ ஒரு பதவியை கொடுத்து டம்மி பீஸ் பதவியை போட்டு விட்டுருக்காங்க. போட்டு விட்டு ஃப்ளைட்டே இல்லாமல் ஃப்ளைட்டுக்கு ஒரு மினிஸ்டர்னு ஒரு வச்சிருக்கிறதே சும்மா டம்மி தான். அது ஏர்போர்ட்டை பார்க்குற ஏர்போர்ட்டே கான்ட்ராக்டில் விட்டாங்க. ஏர்போர்ட்டு கவர்மெண்ட் கையில் கிடையாது, அதானி கையில் இருக்குது. இப்போ இடிஞ்சு யார் கணக்கு? அதானி கணக்கில் தான் எழுதணும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதானியை பற்றி வாயை திறக்கிறதே இல்லை. ஏன்னா துரோகம் பண்ணிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ராகுல் கொஞ்சம் காசை கொண்டு போய் கொடுத்து எலெக்ஷன் செலவு கொடுத்ததோட அதானி பேச்சே எடுக்கிறது இல்லை, கூட கூப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் நம்ம துரோகம் பண்ணி கையெழுத்து போட்டுக்கொண்டனால அதை பற்றி அதானியை பற்றி பேச்சு இல்லை.
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க யாரோ பண்ணதுக்கு நான் எதுக்கே போய் நடுச்சாமத்தில் பண்ண சுடுகாட்டுக்கு போகணுங்கிறது இவன் எப்படி சொல்ல முடியும்? இவங்க வந்து 3 நாள் தான் ஆகுது தெலுங்கு தேசக்காரன் போய் கூட்டணி சேர்ந்து அவன் தலையில் போட்டிங்கன்னா ஏன்டா நீங்கள் அடிச்சுட்டு ஆயிரக்கணக்கான கோடிகள் அடித்து லஞ்சத்தை வாங்கிட்டு கட்டி விட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீ பராமரிக்காமல் விட்டுட்டு கடைசியில் புதுசாக வந்திருக்க தெலுங்கு தேசக்காரன் என்ன பண்ணுவாங்க? இதில் இன்னொன்று இவங்க சொல்கிற அந்த 2008-09 காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த பிரஃபுல் பட்டேல் இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்காரு, கேபினெட் கொடுக்கலன்னு அப்படி சட்டம் பிடிச்சி உள்ளே போட வேண்டியதானே? உனக்கு கேபினெட் கொடுத்த லட்சணம் என்னன்னு பாடுறா டெல்லி ஏர்போர்ட்னு சொல்லி பிடிச்சி உள்ளே போட இப்போ வேண்டியது. கேபினெட் கொடுக்கலனாரு சண்டை வேற இதில் இடி ரைடெல்லாம் இவங்க பிரபுல் பட்டேல் மேலாம் விட மாட்டாங்க. விட வேண்டியதானே? எவன் துரோகம் பண்ணால் அந்த நாட்டுக்கு இது பண்ணான்றதை அவனை பிடிக்க மாட்டாங்களாம். 4000 5000 லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லி பிடிச்சி போட்டு இந்த செந்தில் பாலாஜி 1 வருஷமாக உள்ள வச்சுருக்காங்க. என்னென்ன கொடுமைகள் பண்ணுறேன். இப்போ இந்த கொடுமைகள்லாம் மாறும்னு பார்த்தா அதுவும் மாறாமல் போயிடுச்சு இந்த டைம். பார்ப்போம் சார் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்.